வணக்கம். வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். இப்போ நம்ம வந்து இந்த வீடியோ ஸ்பெஷலாக என்ன பண்ணுறோன்னா, 2025 நம்ம இன்னும் நெருக்கத்தில் இருக்கோம். ஒரு 5 மந்த்ஸ் ரஃப்லி. ஸோ எல்லாருக்கும் வந்து இந்த ஜாப் அண்ட் கெரியர் அதில் வந்து கவர்மெண்ட் ப்ரொஃபஷனாக இருக்கலாம், ப்ரைவேட் செக்டராக இருக்கலாம், சாஃப்ட்வேர், ஆன்லைன், ஓவர்சீஸ் நிறைய முயற்சியில் இருப்பீங்க. ஃப்ரெஷர் புதுசாக வேலை தேடுறதா இருக்கலாம், இல்லை பிஸ்னஸ் பண்ணுறதா இருக்கலாம். 2025 ஒரு முன்னோட்டம் என்னென்னா, ஜாப் அண்ட் கரியர் அண்ட் ப்ரொஃபஷனில் எப்படி நடக்க போகுது, என்ன செய்யலாம், முன்னாடியே ஏதாவது பிளான் பண்ணலாமா, இல்லை வெயிட் பண்ணி 2025க்கு அப்புறம் நம்ம வந்து அதை வந்து செயல்படுத்தலாமா? இதுதான் வந்து நம்ம வந்து ஒரு ஓவரால் பார்க்குறோம். கரியரில் நான் வந்து இந்த வாட்டி டோட்டலாக பிரிச்சேன். எப்படின்னா, ஃப்ரெஷர், அதுக்கப்புறம் வந்து சேஞ்ச் ஆஃப் ஜாப், ஓவர்சி, கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் ஆர் கவர்மெண்ட் செக்டரில் ஒர்க் பண்ணுறவங்க, பிஸ்னஸ் கன்சல்டன்ட். ஸோ அந்த மாதிரி பிரிக்கிறோம். அதில் எப்படி இருக்குது ஓவராலாங்கிறத நம்ம ரீட் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இதுதான் இந்த முறை இந்த வீடியோக்குண்டான ஒரு கான்செப்ட். அட்வான்ஸாக நம்ம வந்து 2025 பற்றி கரியரை மட்டும் பார்க்குறோம். தேங்க்யூ. மீனம் கடைசி ராசி. 2025 எல்லாருக்கும் தெரியும், மீனம் வந்து இப்போ வந்து அந்த 7 சனி ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்கு. ஸோ 2025 நிறைய பேருக்கு நிறைய எதிர்பார்ப்போடு இருப்பீங்க. எப்படி போகும், என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு கால்குலேஷனை பார்த்தோம். மெயினாக அந்த கரியர் அண்ட் ப்ரொஃபஷன் ஜாபில் 2025 ஒரு ஃப்ரெஷராக லைஃப்பை வந்து நீங்கள் உங்கள் கரியரை பிகின் பண்ண போகிறீங்க அப்படின்னா, மீனம் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னா, கிடைத்ததை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. விச் கம்ஸ் ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட். முதல்ல ஒரு வாய்ப்பு உங்களை தேடி வருது. அது குறைஞ்சது, அது அதிகமானது, அது சூப்பரான வாய்ப்பு, அது சுமாரான வாய்ப்பு, பெரிய கம்பெனி, சின்ன கம்பெனி, உங்களுக்கு பிடிச்சது, உங்களுக்கு பிடிக்காது, இப்படியெல்லாம் திங்க் பண்ணாமல், இப்படிலாம் கேல்குலேட் பண்ணாமல் ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் அதை அக்செப்ட் பண்ணி மூவ் பண்ணுங்கள். ஸோ முதல்ல ஒரு சின்ன அனுபவமாக இருக்கும். அப்புறம் அது சில சமயத்தில் பிடிக்கிற மாதிரி இருக்கும், சில சமயத்தில் பிடிக்காத மாதிரி இருக்கும். பட் அட்லீஸ்ட் ஃபார் இயர், ஒரு வருஷமாவது நீங்கள் தாக்கு பிடிச்சிங்கன்னா அடுத்தடுத்த மாற்றங்கள்லாம் பெட்டர் ஆகிட்டே வரும். இது ஒரு ஃப்ரெஷராக, ஒரு பிகினராக உங்களுக்கு நான் கொடுக்குற ஒரு சின்ன ஐடியா. அடுத்தது வந்து ஜாபில் இருக்கீங்க, இல்லை ஜாபில் ரொம்ப சிரமப்பட்டிருக்கீங்க, சேஞ்ச் ஆஃப் ஜாப் வேணும், பெரிய கம்பெனியில் இருக்கீங்க, சாதாரண கம்பெனியில் இருக்கீங்க, இல்லை பெரிய ஆர்கனைசேஷன். ஸோ உங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு சீனியர் மோஸ்ட் பதவியில் இருக்கீங்க. ஆனால் பட் ஒரு மாதிரி டைம் ஏதோ எனக்கு ஒரு மாதிரி ஷேக் ஆகிற மாதிரி இருக்குது. நிலைக்குமா, நிலைக்காதா, எப்படி நடக்கும், 2025 பெட்டராக இருக்குமா அப்படின்லாம் கேட்டிங்கன்னா, ரொம்ப கவனத்துடன் நீங்கள் வந்து உங்கள் வேலையை செய்ய வேண்டிய ஒரு வருடம் தான் 2025. ரொம்ப கண்ணும் கருத்துமாக சொல்லுவாங்க இல்லையா, கண்ணும் கருத்துமாக, மிக கவனமாக, ஒரு கவனக்குறைவு இல்லாமல், ஒரு எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து, ஃபுல் ஃபோக்கஸோட உங்கள் ஒர்க்கில் சின்சியராக, பங்க்சுவலாக, டெடிக்கேஷனோட நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிங்கன்னா, உங்களை எந்த சோதனையும் கிட்ட வராது, உங்களுக்கு எந்த தடையும் எந்த பிரச்சனையும் கிட்ட வராது. அப்போது ரொம்ப அடக்கமாக, அமைதியாக உங்கள் வேலையை மட்டும் நீங்கள் சின்சியராக பார்த்தீங்கன்னா 2025 ஸ்மார்ட்டாக கடந்து வந்துடுவீங்க. பெரிய மாற்றம் கிடைக்கும், பெரிய முன்னேற்றம் கிடைக்கும், அது கிடைக்கும், இது கிடைக்கும். நீங்கள் எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் உங்கள் ஒர்க், உங்கள் லைஃப் அப்படி பிளான் பண்ணிங்கன்னா சூப்பர். அரசு வேலைக்காக முயற்சி செய்யக்கூடிய நபர்கள், மாணவ மாணவிகள் அல்லது நபர்கள், 2025 உங்களுக்கு வந்து ஒரு ஆசிலேஷன் வராமல் நீங்கள் பார்த்துக்கணும். நம்ம ட்ரை பண்ணலாமா, வேண்டாமா, இந்த வருஷம் எழுதலாமா, அடுத்த வருஷம் எழுதலாமா, இந்த வருஷம் எழுதிட்டு இதோடு நான் திருப்பி ட்ரையே பண்ண மாட்டேன், இந்த மாதிரி நிறைய விதமான ஐடியாஸோட ஒரு விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. ஒரு குறிக்கோள், ஒரு இலக்குன்னு எடுத்துட்டிங்கன்னா, ஒரு சிங்கிள் பாயிண்டில் வந்து அதை ட்ரை பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு ரிசல்ட் வரும். மீனம் இங்கே ஒன்று, அங்கே ஒன்று, இப்படி ஒன்று, அப்படி ஒன்று, அந்த டியூவல் ஐடியாவில் போகக்கூடாது. ஏன்னா மீனத்துக்கு இந்த டியூவல் ஐடியா டிஃபால்ட்டாகவே வரும். அது இல்லாமல் இருந்தால் ஒன் சிங்கிள் ஒரு லைனில் நீங்கள் ஒரு முயற்சி எடுக்கிறீங்கன்னா அதுக்கு வெற்றிக்கு வழிகாட்டும். அரசாங்க அதிகாரிகள் மீனம் சில பல சோதனைகளையும் கொடுக்கும், சில பல முன்னேற்றங்களையும் கொடுக்கும், சில பல வளர்ச்சிகளையும் கொடுக்கும், அதே நேரத்தில் சில பல வேலை பலுவையும் சேர்த்து கொடுக்கும். ஒரு மாதிரி கலந்த மாதிரி இருக்கும். ஒன்று பாசிட்டிவாக தெரியுது, ஒன்று இதுவும் சேர்ந்து நல்லா இருந்தால் நல்லா இருந்திருக்குமேன்னு தோணும். அந்த மாதிரி ஒரு கலந்த பலன். ஸோ எல்லாமே உங்கள் விருப்பப்படி, இல்லை உங்களுக்கு பிடித்தபடி, இல்லை உங்களுடைய சந்தோஷப்படுத்துகிறபடி சூழ்நிலை இல்லைனாலும் கூட பரவாயில்ல. ஏதோ நீங்கள் எதிர்பார்த்த ஒரு வளர்ச்சியும் இருக்குது, ஏதோ நீங்கள் எதிர்பார்த்த ஒரு முன்னேற்றமும் இருக்குது, பட் எதிர்பார்க்காத சில வேலை பலுவும் இல்லை சூழ்நிலையும் கூட அமையுது. அதெல்லாம் கலந்து தான் இருக்குது. அதை புரிஞ்சிட்டாலே போதும். அடுத்து நம்ம பார்க்குறது என்னென்னா, ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி. இது எப்படி இருக்குது மீனம்? இந்த இந்த 7 கடல் தாண்டி 7 நதி கடந்து போகிற மாதிரி மீனம் வந்து 2025
பலமுறை முயற்சி பண்ணி போகிற ஒரு நேரமாக தெரியுது. அப்படி ஒன் சிங்கிள் டைம் ஒரே கண்ட்ரி ட்ரை பண்ணேன், எக்ஸாம் எழுதினேன், இல்லைனா ட்ரை பண்ணேன், அப்ளிகேஷன் கொடுத்தேன், இல்லை ட்ரை பண்ணேன், ஜாப்க்காக தேடினேன், உடனே கிடச்சது, உடனே போயிட்டேன். அப்படிலாம் சூழ்நிலையே இல்லை. இங்கே ஒன்று, அங்கே ஒன்று, என் ஃப்ரெண்டு ரெஃபரன்ஸில் ஒன்று, என் ஃபேமிலி ரெஃபரன்ஸில் ஒன்று, என்னுடைய இண்டிவிஜுவல் முயற்சி ஒன்று, அப்புறம் ஆன்லைன்லேயே நான் வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணி பார்த்தேன். அப்புறம் வேறு தெரியாதவங்களாம் ஒருத்தர் ரெஃபர் பண்ணாங்க, தெரிஞ்சவங்க ரெஃபர் பண்ணாங்க, ஒருத்தர் மூலிமா இன்னொருத்தர் ரெஃபர் பண்ணாங்க. இந்த மாதிரி பல விதத்தில் முயற்சி எடுக்கும்போது அதில் 7ல் 1, 5ல் 1 அப்படி. ஸோ அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு தான் தெரியுது. அதனால் அந்த ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி முயற்சி பண்ணுறவங்க ஃபெடப் ஆகாமல் கரெக்டாக பிளான் பண்ணி மல்டியாக அட் அ டைம் ட்ரை பண்ணால் தான் ஏதாவது 1, 2 அப்படி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. நிறைய அதுக்காக பணமும் டைமும் வேஸ்ட் பண்ண வேண்டாம், மற்ற எந்த ஒரு முயற்சியும் இல்லாமல். பிஸ்னஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் மீனம். பிஸ்னஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃப்ரெஷராக ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா நல்லா சிந்திச்சு செய்யுங்க. உங்களுக்கு தெரியாத துறையாக இருந்தால் தொடாதீங்க. பணம் இன்னொருத்தரை நம்பி கொடுத்து தொழில் செய்ய போகிறீங்கன்னா அதை தவிர்க்கலாம். ஒருவேளை நீங்கள் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு ஆள், ஒரே துறையில் ரொம்ப வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, 10 இயர்ஸ் இருக்கீங்க, 20 இயர்ஸ் இருக்கீங்க, இப்போ உங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி பண்ணலான்னு தோணுது, அதில் அனுபவம் ஃபுல்லாகவே இருக்குன்னா ஒரு ஸ்மால் ஸ்கேல் லெவலில் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு நேரம் நல்லாயிருக்கும். அடுத்து வந்து ஆல்ரெடி பிஸ்னஸ் தான் இருக்கீங்க, ரொம்ப வருஷமாக பண்ணுறீங்க, ரொம்ப வருஷமாக பண்ணிகிட்ருக்கீங்க, அதில் வந்து எந்த விதமான தடையும் இல்லை, நல்லா தான் போயிட்டுருக்கு, சில பல ப்ளஸ் மைனஸ் இருக்குது, கொஞ்சம் கடன் இருக்குது, இதெல்லாம் சால்வ் ஆகிடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை அப்படியே மெயின்டைன் வேணால் பண்ணலாம். யூ கேன் மெயின்டைன் த சேம். எப்படி இருக்கிறீங்களோ, எப்படி நடத்துகிறீங்களோ, எப்படி உங்கள் வருமானம் வந்துட்டுருக்கோ அதை அப்படியே நீங்கள் மெயின்டைன் பண்ணலாம். அடுத்து நம்ம பார்க்குறது வந்து சர்வீஸ் இண்டஸ்ட்ரி, சர்வீஸ் ஃபீல்டு எப்படி இருக்கும். மீனம் உபய ராசிகளில் 4வது ராசி. மிதுனம், கன்னி, தனுசு, மீனம் 4மே வந்து உபய ராசிகள் தான். மீனத்தில் பிறக்கிறவங்க எப்போவுமே வந்து சேவை மனப்பான்மைன்னு வந்துட்டு அப்படியே அர்ப்பணித்து சேவை செய்யக்கூடிய குண நலன்களை நிறைய தரும். அதற்கு அடுத்த ஆண்டு சிறப்பாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா சேவை மட்டும்தான் அவங்க மனசில் இருக்கணும். பிரதிபலன் எதிர்பார்க்காமல் நீங்கள் அர்ப்பணித்து செய்யக்கூடிய சேவை உங்களுக்கு வந்து இயற்கையும் இறைவனும் அதை வந்து காலம் பொருத்தி உங்களுக்கு சரியான பலனை தருவார். உங்கள் சேவையை தொடருங்க. அதுக்குண்டான பரிசும் அதுக்குண்டான பாராட்டும் எதிர்பார்க்காமல் தொடருங்க. அதுக்காக கிடைக்காதுன்னு சொல்லலை, பெரிய எதிர்பார்ப்பை வச்சுட்டு அதை செய்ய வேண்டாம். ஓவராலாக மீனம் கொஞ்சம் கவனமாக இருக்கலாம், கொஞ்சம் உஷாராக இருக்கலாம். மெயினாக பணம் கொடுக்கல் வாங்கல், இன்வெஸ்ட்மெண்ட்டு, பிஸ்னஸ்ஸு, வேலை விஷயத்தில் வேலையில் சின்சியராக இருக்கலாம், பங்க்சுவலாக இருக்கலாம், ரொம்ப ஷார்ப்பாக செல்ஃப் மோட்டிவேட்டாக இருக்கலாம். கொஞ்சம் பொறுப்பாக இருந்தீங்கன்னா பலன்கள் எல்லாம் ஃப்ரூட்ஃபுல் ரிசல்ட்ஸை கொண்டு வந்துடும். கவன சிதறைவா, கவனக்குறைவா, அலட்சியமாக அந்த மாதிரிலாம் இல்லாமல் இருந்தால் போதும். வேறு ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. வாழ்த்துக்கள். ஸோ இப்போ நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க. நான் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப கிளியராக 2025 கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு ஃபோர்காஸ்ட் பண்ணி ஒரு ப்ரிடிக்ஷனாக கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் எந்த ராசியை சேர்ந்தாலும் எப்படி இதை புரிஞ்சிக்கலாம் அப்படின்னா, முதல்ல இது லக்னமா ராசியான்ற கன்ஃபியூஷன் உங்களுக்கு இருக்கும். நான் அதை கிளாரிட்டி கொடுத்துட்றேன். இது முழுக்க முழுக்க ப்ரைமரி அப்படின்னா என்னென்னா லக்னம் தான். லக்னம் தான் உங்களுடைய விதி. அது அடிப்படையில் தான் உங்களுக்கு வந்து உங்களோட ப்ரொஃபஷனல், அதாவது உங்களுடைய ஜாப் அண்ட் கரியர் ஹவுஸ்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது உங்களுடைய தொழில். உங்களுடைய அடையாளம், நீங்கள் யார், நீங்கள் ஒரு ஆண் அல்லது பெண், உங்களை வந்து நீங்கள் யாருன்னு கேட்டால் நீங்கள் ஒரு மருத்துவர், நீங்கள் ஒரு இன்ஜினியர், நீங்கள் ஒரு வழக்கறிஞர், நீங்கள் ஒரு தொழில் செய்பவர், நீங்கள் ஒரு கன்சல்டன்ட் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னு சொன்னோம்னா அது வந்து உங்களுடைய தொழிலை குறிக்கக்கூடியது. ஸோ அதுதான் உங்களுடைய 10வது இடம். அது வந்து முழுக்க முழுக்க உங்களுடைய லக்னத்து அடிப்படையில் தான் நான் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் எந்த ராசியுடைய பலனை பார்த்தாலும் அது உங்கள் லக்னமாக கன்வெர்ட் பண்ணி பார்த்துருங்க. சப்போஸ் நீங்கள் மேஷ ராசி பலனை பார்த்தீங்கன்னா நீங்கள் மேஷ லக்னமாக தான் அது 100% உங்களுக்கு பொருத்தமாக எடுத்துக்கலாம். பட் சப்ஜெக்ட் டு உங்களுடைய ராசி அப்போ இதுக்கு வந்து டம்மியான்னு கேட்டிங்கன்னா அதுக்கும் பலன் உண்டு. அது எப்படி அப்படின்னா, உங்களுடைய லக்னத்துக்கு நீங்கள் பலன் பார்க்குறீங்க, ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது, நீங்கள் செயல்படணும்னு நினைக்கிறீங்க. பட் உங்கள் ராசிக்கும் நேரம் நல்லா இருந்தால் நீங்கள் செயல்படுத்தும் பொழுது அது எந்த தடையும் இல்லாமல் மன நிம்மதியோடு செயல்படுத்துவீங்க. ஸோ செயல்படுத்தும் பொழுது உங்களுக்கு ராசி பலன் சரியாக வராத பொழுது மட்டும்தான் மனதளவில் சில குழப்பங்களும் சில தயக்கங்களும் சில தடைகளும் ஏற்படும். அவ்வளோதான் இந்த விஷயம், வேறு ஒன்றும் இல்லை. இது எல்லாமே லக்னத்தின் அடிப்படை தான். அதிகமான பலனை நீங்கள் பொருத்தி பார்த்துக்கலாம். அடுத்தது வந்து இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு வந்து எல்லாமே ப்ரொஃபஷனை பற்றி பேசுறதுனால உங்களோட தசா புக்திலாம் என்ன தசா புக்தின்னு கிளியராக பாருங்கள். அது உங்கள் ஜனன ஜாதகத்துக்கு ரொம்ப யோகமான பொருத்தமான ஒரு தசா புக்தியான்றதையும் கிளியராக எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. இவ்வளோ தான் விஷயம், ரொம்ப சிம்பிள். lifehoroscope.in இந்த சைட் மட்டும் தான் நம்மளுடையது. தொடர்ந்து பாருங்கள் லைஃப் ஹாரோஸ்கோப். எந்த சர்வீஸாக இருந்தாலும் அது ஹாரோஸ்கோப் உங்களுக்கு தேவைப்படக்கூடிய உங்களுடைய பர்சனல் டீட்டெயில் ஹாரோஸ்கோப் ரிப்போர்ட்,
ப்ளஸ் அதர் சர்வீசஸ் எல்லாமே lifehoroscope.in இந்த சைட்டு மட்டும் தான் நம்மளோடது. அதை மட்டும் நீங்கள் லாகின் பண்ணி பயன்படுத்திங்க. டிஸ்பிளேல தெரிகிற நம்பர் மட்டும்தான் எங்களுடைய டீமுடைய நம்பர்ஸ். ஸோ அந்த நம்பரில் மட்டும் நீங்கள் வாட்ஸ்அப் மூலியமாகவோ இல்லை கால் மூலியமாகவோ இல்லை மெசேஜ் மூலியமாகவோ உங்களுக்கு தேவையான சர்வீஸை நீங்கள் கேட்டு பயன்பெறலாம். இதுதான் வந்து லைஃப் ஹாரோஸ்கோப்புடைய சர்வீஸாக தொடர்ந்து பண்ணுறோம். ஐ திங்க் நம்ம வந்து 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் பண்ண போகிறோம். உங்களுடைய இத்தனை ஆண்டு சப்போர்ட்டுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. மேலும் இந்த 1 மில்லியனை சீக்கிரமாக ரீச் பண்ணி கொடுத்துருவீங்கன்னு நான் நம்புகிறேன். அண்ட் தொடர்ந்து பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களோட ஒருவர்களோட ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் ஷேர் பண்ணுறதுனால யாரோ ஒருத்தருக்கு ஏதோ ஒரு வகையில் அது பயனுள்ள ஒரு வீடியோவாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைஃப் ஹாரோஸ்கோப். மீண்டும் ஒரு முறை உங்களை சந்திக்கிறேன். பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம்.